ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆமென். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. ஆமென். இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம், அடிக்கடி நம்ம தியானிச்சிருப்போம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனோடும் மனிதனோடும் மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் தேவன் நமக்கு ஈவாக தருகிற ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். போராட்டம் என்று சொல்வது வாழ்க்கையில் எல்லா மனுஷருக்கும் தேவன் ஆமென் அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு காரியம்தான். ஆமென். ஒரு வாழ்க்கையில் படிப்புக்கானாலும் சரி, வேலைக்கானாலும் சரி, ஆமென், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு வீட்டுக்கானாலும் சரி, ஒரு நிலம் வாங்குறதுக்கானாலும் சரி, எதுக்கானாலும் போராடி நம்ம ஜெயம் பெற்று கொள்ளாவிட்டால் எதையும் நம்ம சாதிக்கவே முடியாது. ஆமென். போராடி தான் எந்த ஒரு காரியத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சாதிக்க முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் போராடி தான் நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். யாக்கோபு குறித்து நமக்கு நல்லா தெரியும். யாக்கோபை குறித்து வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே போராடினவன். ஆமென். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே போராடினவன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தன் தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது 2 ஜாதியாய் உருவாக்கப்பட்ட இந்த ஏசா யாக்கோபு, இந்த 2 பேரும் தாயின் வயிற்றில் இருக்கும்போது பயங்கரமான போராட்டத்தில் போராடி கொண்டிருக்கும் போது தாய் போய் தேவனுடைய சமூகத்தில் விசாரிக்கும் போது தான் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, 2 ஜாதிகள் பிறக்கும், 2 ஜாதிகள் 2 ஜனமாக இருப்பார்கள் என்பதை குறித்து கர்த்தர் அந்த தாயாருக்கு கொடுத்த வார்த்தையின்படி அவங்க பிறக்கும் போதே, நீங்கள் கவனமாக கவனிங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த யாக்கோபு பிறக்கும் போதும் ஏசாவை என்ன செய்யலை, விடலை. நீயா முந்தி போகிற, உனக்கு குதிக்கால பிடிச்சாவது நான் என்ன செய்திருவேன், வந்துடுவேன். ஆமென். உன்னுடைய ஆசீர்வாதத்தை நான் குதிகால பிடிச்சாவது நான் என்ன செய்திருவேன், வாங்கிடுவேன். ஆமென். இதுதான் யாக்கோபுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் போதும் போராட்டம், ஆமென், பறக்கும் போதும் போராட்டம், வாழ்க்கையிலும் போராட்டம். ஆமென். இப்படி தான் அநேகருடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராடி போராடி ஜெயம் பெற்று கொள்கிறவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். ஆமென். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதித்த போராட்டம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 விதமான போராட்டத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மனிதனோடு கூட போராடினான், தேவனோடு கூட போராடினான். எதுக்காக போராடினான்? இதை நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது யாக்கோபை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் ஒரு குணசாலியான ஒரு மனிதன் என்பதை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஆமென். குணசாலியும் கூடாரவாசியும் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாமா? ஆதியாகம புஸ்தகம் 25வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தார். ஆமென். இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இத்தனை பேர் தான் இருக்கீங்களா? 2 கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 2 சந்ததி பிறந்தது. 2 சந்ததியிலையோ 2 குணசாலிகளாக இருக்கிற 2 குணங்களை கொண்ட பிள்ளைகள் பிறந்தாங்க. ஆமென். ஒன்று வீட்டிலேயே இருக்கணும்னு விரும்புகிற பிள்ளை, ஒன்று காட்டிலே இருக்கணும்னு விரும்புகிற பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. சில பிள்ளைகள் சொல்கிறத கேட்டிருக்கேன், எனக்கு கொண்டு காட்டில் விட்டுருங்க, நான் காட்டில் போயாவது சம்பாதிச்சிடுவேன். ஆமென். அப்படி யாராவது இங்கே இருக்கீங்களா? ஆமென். ஏசாவோட போயிடாதீங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு கூடாரவாசியும் எப்படி இருந்தானா, குணசாலி உள்ளவனுமாக இருந்தான். அம்மாவுக்கு பின்னாலே போகிறவன், தகப்பனுக்கு நேசிக்கிறவன். 2 பேருக்கும் பெற்றோருக்கு நல்ல அன்புள்ள பிள்ளைகளாக இந்த யாக்கோபு என்ன செய்தான், இருந்தான். ஆனால் ஆசீர்வாதங்களை வாங்குறதுலையும் தந்திரவாதியாக இருந்தான். ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதம் வாங்குறதுல ரொம்ப கண்ணியமாய் செயல்பட்ட ஒரு மனிதன் தான் யாக்கோபு. நல்ல கவனமாக கவனிக்கணும். ஏசாவு கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை, ஏசாவுக்கு கொடுக்கப்படுக போகிற ஆசீர்வாதத்தை தனக்குன்னு வாங்கி கொள்கிறதுல ரொம்ப கண்ணியமாக இருந்தான். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய
ஆசீர்வாதம் வாங்குறதுல கண்ணியமாய் செயல்படுகிறீங்களோ அவங்களுக்கு பின்னால அடுத்தவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களை தனக்குன்னு வாங்கி கொள்கிறதுல முந்தி கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். கையில தட்டி கத்தரை துதிங்க பார்க்கலாம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு. ஆமென். நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு ஈவாக நமக்குன்னு கையில என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறாரா? ஆமென். ஏசாவுக்கு அப்படி கொடுத்தார். அவன் கேட்காமலே கத்தர் கொடுத்தார். முதல் பலனாக இருந்ததுனால அவனுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை கத்தர் என்ன செய்திருந்தார், கொடுத்திருந்தார். ஆனால் அது கூட மதிப்பு யாருக்கு தெரியல தெரியுமா? இந்த ஏசாவுக்கு தெரியல. ஆமென். சில நேரங்களில் தேவன் நம்மை முன்கூட்டி அழைத்து தெரிந்தெடுத்து வேர் பிரித்து கத்தருக்காக ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாலண்டரியா சில ஆசீர்வாதத்தை என்ன செய்திருப்பார், கொடுத்திருப்பார். அந்த ஆசீர்வாதத்துக்கு மதிப்பு தெரிந்தவர்களுக்காக கத்தரை துதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் ஏசாவுக்கு அது தெரியல. ஏசாவுக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகத்துடைய மேன்மை தெரியல. அதனால யாக்கோபு அதை அறிந்திருந்ததுனால யாக்கோபு என்ன செய்தா தெரியுமா, எப்படியாவது இந்த ஏசாவு கையில் இருக்கிற சேஷ்டபுத்திர பாகத்தை தனக்கு வாங்கி கொள்ள வேண்டும் என்பதில் குறியாக செயல்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. பிறக்கும் போதே குதிகால பிடிச்சிட்டு வந்தவன் ஆசீர்வாதத்துக்கு நான் என்னது சொந்தக்காரன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையில இவன் என்ன செய்கிறான் என்றா, வளரும் போதும் பெரியவனாகும் போதும் அந்த ஏசாவுடைய ஆசீர்வாதத்திலேயே குறியாக செயல்பட்டதை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். ஆமென். அவன் என்ன செய்தான் தெரியுமா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சாதாரணமான ஒரு பைச்சங்கூழ காய்ச்சி கொடுத்து, ஆமென், இந்த நம்ம பொதுவாக சொல்லும்போது ஒரு சாப்பாடு கேட்டா சேஷ்டபுத்திர பாகத்தையா கேட்பாங்க. ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் என்ன செய்யறா தெரியுமா? தந்திரமா களைச்சு போய் ஏசா வரும்போது, நான் தரேன், ஆனால் ஒன்று சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு வெற்றி போடு, நான் உனக்கு என்ன செய்கிறேன், வயிற்றுக்கு பைட்டக்கூட தர்றேன். ஆமென். ஏசாவுக்கு அப்போ எதுதான் பெருசா தெரிஞ்சிச்சு? ஆமென். ஹல்லேலூயா. விருந்து சாப்பாடு தான் தெரிஞ்சிச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நேரம் ஆகாரத்துக்காக அவனுக்கு கொடுக்கப்பட்ட, ஆமென், என்மையாய் கொடுக்கப்பட்ட சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்டான். ஆமென். அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இது என்னத்துக்கு, நான் சாகதானே போகிறேன், இதனால எனக்கு என்ன பேலன் அப்படின்னு தான் நினச்சான். ஆனால் யாக்கோபுக்கு அந்த சேஷ்டபுத்திரனுடைய பாகத்துடைய மேன்மையை அறிந்து கொண்டதுனால அதை தன் ஈவாக அவன் பெற்றுக்கொண்டான். கையில் தட்டி கத்தரை துதிங்க பார்க்கலாம். முதற் பலனாய் இருக்கிறவர்களுக்கு, முதலாய் பிறக்கிறவர்களுக்கு, முதலாய் கத்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு கத்தர் இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை ஈவாக்கணும். நல்ல கையை தட்டி, அது யாராக இருந்தாலும் சரி, இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, முதற் பலனாய் இருக்கிறவர்களுக்கு கத்தர் குடும்பத்தில் ஆனாலும் சரி, சபையில் ஆனாலும் சரி, அதை ஈவாக கத்தர் கொடுக்கிறார். நல்ல உற்சாகமா சொல்லுங்க, கத்தர் எனக்காக அதை ஈவாக தந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. யாக்கோபு குணசாலியா இருந்து தன் வீட்டில் காரியங்களை கவனித்து கொண்டு இருந்தாலும் தன் சேஷ்டபுத்திர பாகத்தின் மேல அவன் உண்மையாய் செயல்படுகிறவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. அதோடு அவன் விட்டுட்டானா? இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஆதியாகம புஸ்தகம் 27வது அதிகாரத்துக்கு நேரம் கொஞ்சம் திருப்பி பாருங்க. ஆமென். இந்த தாய்க்கு யாக்கோபு மேலே ரொம்ப பாசம். ஆமென். சில பிள்ளைகள் அம்மாவே சுற்றிட்டு வருவாங்க, பார்த்தீங்களா? அம்மாவே சுற்றிட்டு வர பிள்ளைகளை அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? ஆசீர்வாதத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது என்பதில் ரொம்ப கண்ணியமாக இருப்பாங்க. எதுக்கு அடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும், அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கணும். இதில் யாக்கோபு ரொம்ப எப்படி இருந்தான்னா, அன்புள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், அன்புள்ளவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வனசஞ்சாரியாக இருக்கிறவங்க நீங்கள் கவனித்து பாருங்கள், வீட்டில் இருக்க விரும்பவே மாட்டாங்க. வீட்டில் இருக்கவங்கள ஒரு மனுஷங்களாக என்ன செய்ய மாட்டாங்க. ஆமாம், இருக்கீங்களா? ஆமாம். நான் இங்கே கவனிப்பேன், சில பிள்ளைகள் வந்து இந்த முயல் பிடிக்க ஓடி போவாங்க. முயல் பிடிப்பாங்க, என்னெல்லாமோ மிருகங்களை பிடிப்பாங்க. அவங்களுக்கு அதில் அதை அடித்து சாப்பிட்டு அதில் டேஸ்ட் கண்டவங்க எதை சாப்பிட மாட்டாங்கன்னா வீட்டு சாப்பாடை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆமாம்.
இருக்கீங்களா? ஆமென். சில பிள்ளைகள் சிரிக்கிறது பார்த்தா நாங்களாம் அப்படித்தான் சொன்ன மாதிரி இருக்குது. ஆமென். ஏன்னா வீட்டு சாப்பாடு வந்து அது டேஸ்ட்டாக இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு அடித்து நொறுக்கி அதை வந்து உப்பும் மிளகும் போட்டு அதை உடனே அதை சுட்டு சாப்பிடவோ பொரித்து சாப்பிடவோ செய்தால் அவங்களுக்கு டேஸ்ட்டாக அதை விட வேறு டேஸ்ட்டே தெரியாது. ஆமென். இல்லையா? நிறைய பேர் எல்லாரும் அங்கே முயலுக்கு போயிட்டாங்க. ஆமென். ஆமாம். இப்படி இருந்தவன் தான் யார்? ஏசா. வீட்டுக்கே இருக்க மாட்டான். வீட்டில் இருக்காத பிள்ளைகள் வந்து பெற்றோர் வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா அதிக கர்சனை என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. வீட்டிலே இருக்கிற பிள்ளைகள் அப்பா அம்மானு 4 தடவை கூப்பிடும்போது அதோடைய அன்பு தானாக என்ன செய்யுது? பெருகி வரதா செய்யுது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, என்னாலும் தகப்பனா இருக்கிற ஈசாக்கு என்ன செய்கிறாருன்னா ஏசாவை பார்த்து சொல்றாரு, கவனமாக கேட்டு. ஏன்னா அவருடைய கண்ணு மங்கி போச்சு, அவருடைய வயசாகி போச்சு. கவனமாக அவர் கேட்டுட்டு இருந்த ரெபேக்காள் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறார். என்னன்னா ஏசாவிட்ட சொல்றாரு, நான் இனி எப்போ மரித்து போவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, அவர் என்ன செய்திருக்கணும்? 2 பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன செய்திருக்கணும்? சொல்லியிருக்கணும் இல்லையா? 2 பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கணும். ஆனால் இந்த ஈசாக்கு செய்தது என்ன? ஒரே ஒரு மகனை மட்டும் கூப்பிட்டு, ஏசாவை மட்டும் கூப்பிட்டு அவர் சொல்றாரு, நீ போய் நல்ல ஒரு மிருகத்தை பிடிச்சு எனக்கு ருசியான ஒரு ஆகாரத்தை எனக்கு சமைத்து கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஏதாவது சாப்பாடு கொடுத்து அப்பா அம்மாட்ட உள்ள ஆசீர்வாதத்தை வாங்கினவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். நல்ல டேஸ்ட்டாக அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு கொண்டு போய் கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்குறவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. இதை ஏசாவுக்கு இந்த காரியத்தை சொல்லும்போது ரெபேக்காள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த யாக்கோபை தனியாக கூப்பிட்டு சொல்கிறார், ஏசாவுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம் போகுது, நீ ஒரே ஒரு காரியத்தை செய், நீ போய் 2 வெள்ளாட்டு குட்டியை எடுத்துட்டு வா, நான் உனக்கு சமைத்து தாரேன், அப்பாவுக்கு ருசியான சமைச்சு தாரேன், நீ போய் ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்துக்கோ, வாங்கி கொள்ளுங்க. ஆமென். தன்னுடைய தாயுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அவ கொஞ்சம் சிரமப்பட்டா. என்ன சொன்னா தெரியுமா? ஒரு வேளை எனக்கு மேலெல்லாம் தடவி பார்த்துட்டு அந்த அப்பா வந்து ஆசீர்வாதம் தர்றதுக்கு பதிலாக சாபமான ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா என் நிலைமை என்ன ஆகுது? ஹல்லேலூயா. அதுக்கும் அந்த அம்மாவை சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன் மேலே விழ சாபம் என் மேலே விழட்டும். ஆமென். தைரியமாக சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், ஈசாக்கும் நல்ல திறமுள்ளவர் ஞானமுள்ளவர் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் தெரியுமா? ஏசா ஆமென் வந்துட்டாரா, இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு இந்த குரலை யாராவது மாற்ற முடியுமா? நம்ம பிள்ளைகள் வந்து என் கூட வர்ற பிள்ளைகள் வந்து ஃபோனில் சில நேரம் நான் பேச முடியாத சூழ்நிலையில் அவங்க வந்து நான் பேசுகிற மாதிரி பேசி பார்ப்பாங்க. ஆமாம், நீங்கள் கவனித்து பாருங்கள், நான் பேசுகிற மாதிரி பேசி பார்ப்பாங்க. அங்கேருந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து மெய்ப்பனுடைய சத்தம் எங்களுக்கு தெரியாதா? ஆமென். நீங்கள் எவ்வளோதான் மாடிஃபை பண்ணி பேசினாலும் சத்தத்தை என்ன செய்ய முடியாது. ஆமென். மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. சத்தத்தை உடனே என்ன செய்ய முடியும்? எவ்வளோதான் சத்தம் கட்டி இருக்கட்டும், நம்ம சத்தத்தை என்ன செய்ய முடியும்? ஆமென். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுவீங்க. இப்போ என் சத்தத்தை நிறைய பேர் இங்கே உள்ளவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. வேறு நம்பர்லேருந்து அடித்தாலும் என் சத்தத்தை என்ன செய்திருவாங்க, கண்டுபிடிச்சேன். ஏன்? அந்த சத்தம் கேட்டு 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 அது பழகி போய் இருக்கிறதுனால இதே சத்தத்தை வச்சு ஒரு ஆள் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளோதான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் அது வந்து நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் அது காட்டி கொடுத்துரும். ஆமென். இப்படி தான் யாக்கோபு போனார். மேலெல்லாம் ரோமெல்லாம் நல்ல வஸ்திரம் எல்லாம் போட்டுட்டு தான் போனார். ஆனால் சத்தத்தை மாற்ற அவனால் முடியலை. ஹல்லேலூயா. பக்கத்தில் வா, முத்தம் பண்ணிப்பார். எல்லாம் பண்ணி பார்த்தா ஏசாவை போல தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு, எல்லாம் சரிதான்ப்பா, ஏன்னா யாருடைய சத்தமாக எனக்கு தெரியுது தெரியுமா? யாக்கோபுடைய சத்தமாக தெரியுது. ஆமென். இவ்வளோ இருந்தும் தைரியமாக நின்றுட்டார் பாருங்க. இல்லை நான் ஏசாதான் அப்படின்னு தைரியமாக நின்று அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா.
ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு பாருங்க, பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 27வது அதிகாரம் அதனுடைய 28, 29வது வசனத்தை சத்தமா வாசிங்க பார்க்கலாம். தேவன் உனக்கு வானத்து பணியையும். பாருங்க, இந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்ன அநேக சோதனைகள். இந்த ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு முன்னால யாக்கோபுக்கு அநேக சோதனை பண்ணப்பட்டு தான் இந்த வார்த்தையை ஈசாக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். என்ன சொல்றார் பாருங்க, தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தருவாராக. ஹல்லேலூயா. உனக்கு நன்மையே குறைபடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதில் நான் இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இது தகப்பனாருடைய ஆசீர்வாதம். எப்படி? ஆமேன். உனக்கு திராட்சை ரசம் ஒரு நாள் என்ன செய்வதில்லை, குறைபடுவதில்லை. அடுத்து பாருங்க 29வது வசனத்தில், ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஹல்லேலூயா. அந்த 29வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்பீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா? ஆதியாகமம் 27வது அதிகாரம் 29வது வசனம். இப்போதான் புரட்டுறீங்க பார்த்தீங்களா? ஆமாம். எல்லாரும் எடுங்க, வேதாகமத்தை பார்த்து வாசிங்க. சரியா? வாசிங்க பார்க்கலாம். ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டதோ, ஈசாக்குக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டதோ, யாக்கோபுக்கும் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தலைமுறை தோறும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவராக யாக்கோபை கர்த்தர் பலப்படுத்தினார். ஆமென். இந்த ஆசீர்வாதம் முழுது ஏசாவுக்கு போக வேண்டியவைகள். ஏசா அதை இழந்து போனது. அவர் வர்றதுக்கு பிந்தி கொண்டதுனால, வர்றதுக்கு சீக்கிரம் வர முடியாததுனால முந்தி போய் ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. வாங்கிறது ஈஸி தான், ஆனால் அதை கை கொள்றது, சுதந்தரிக்கிறது கர்த்தர் நம்ம கையில் இருக்கிற ஒரு போராட்டத்தின் மித்தம் மட்டுமே அதை நம்ம ஜெயிக்க முடியும். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்வீங்க. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் இருக்கு. ஆமேன். சுதந்திரங்கள் இருக்குது. அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். பாருங்க, நான் இதை தியானித்து கொண்டிருக்கும் போது இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தமான வார்த்தையை கர்த்தர் எனக்கு ஞாபகம் மூட்டினார். யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? மீட்டு. வெரி குட் சூப்பர். எரேமியா 31வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு முறை வாசிங்க பார்க்கலாம். ஆமென். எரேமியா 31:11 வசனம். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை என்ன செய்கிறார், நீங்களாக்கி விடுகிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் அவனுக்குள்ள கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் எங்க வருது? சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டாரு, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாரு, தாயுடைய ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு. இப்போ என்ன நடக்குன்னா, இனி வீட்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். ஆமென். எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. அப்பா அம்மா கூட இப்போ இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். இப்போ என்ன நடக்குதுன்னா, 2 பேரும் அவனை ஆசீர்வதித்து, நீ நேர ஆரானுக்கு போ, லாபான் வீட்டில் போய் தங்கி கொண்டு உன்னுடைய வாழ்க்கை நீ நடத்திக்கோ என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறான். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் நினைக்கலாம், வாக்குத்தத்தம் இருக்கு, ஏன் என் வாழ்க்கையில் இந்த சோதனை, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டம், எதுக்காக நான் இவ்வளோ போராடுகிறேன், ஏன் இந்த காரியங்களை நம்ம ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியாம இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா, நல்ல கவனமாக கவனிக்கணும். ஆசீர்வாதம் வாங்கின பிள்ளைகள் மேல சத்துரு மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ள
கர்த்தர் நமக்கு கிருபை தந்து பலப்படுத்துவாராக. அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போக கூடாதபடிக்கு அதை போராடி ஜெயம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அபிஷேகிப்பாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்குத்தத்தம் இருக்கு, சுதந்திரங்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஈவாக தந்திருக்கிறார். ஏன் செயல்பட முடியல அப்படின்னா அதை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தந்து பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று இவன் கடந்து செல்லும் போது தேவனும் இவரை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார்? வாசிங்க பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. 28வது அதிகாரம் 28வது அதிகாரம் 13-14 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். வாக்குத்தத்தத்தை சொல்லி தான் கர்த்தர் அனுப்புகிறார். ஆசீர்வாதத்தை சொல்லி தான் அனுப்புகிறார். ஆனா 20 வருஷம் கர்த்தர் அவனை போராட கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரும்போது எப்படி வந்திருப்போம்னா வெறும் கையாக தான் வந்திருப்போம், ஒன்றும் இல்லாமல் தான் வந்திருப்போம். வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, தாழ்வில் நம்மை நினைத்த தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். வரும்போது வெறுமையாக வந்தோம். யாக்கோபு அதான் சொல்கிறான், நான் வெறுமையாக தான் வந்தேன், வெறுமையாக தான் இந்த யோர்தானை கடந்து போனேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு, பெற்றோருடைய ஆசீர்வாதத்தோடு, சகலவித ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் வெறும் கையாய் போன லாபான் வீட்டில் கர்த்தர் அவனை 20 வருஷம் அவனை புடமிட கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. 20 வருஷம். மோசேயுடைய வாழ்க்கையில் பாருங்க 40 வருஷம். எத்தனை வருஷம்? 40 வருஷம் அவனை புடமிடுவது. யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க, இவங்க எல்லாம் சகோதரர்களால் பகைக்கப்பட்டவங்க தான். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க, ஏறக்குறை 13 வருஷம். ஆமென். 40 வருஷம் மோசே கர்த்தர் புடமிட்டார். யாக்கோபை புடமிடும்போது 20 வருஷம் கர்த்தர் புடமிட்டார். அவன் போகும்போது வெறுமையாக தான் போனான். லாபான் மூலம் கர்த்தர் அவனை ஆமென் ஆசீர்வதிப்பதற்கு சில போராட்டங்களை போராட வேண்டியது வந்தது. ஆமென். வேதம் சொல்லுகிற 20 வருஷத்துலேயோ யாக்கோபுக்கு வந்த சோதனை என்ன தெரியுமா? இந்த லாபான் 10 முறை அவன் சம்பளத்தை என்ன செய்தானா? மாற்றினான். வாசிங்க அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 41 40-41 வாசிங்க. 40-41 வாசிங்க. பாருங்க, அந்த 20 வருஷத்துலையும் தன் சர்வத்தை பார்க்காம உழைச்ச யாக்கோபுடைய நிலைமையை குறித்து அவர் சொல்கிறார் பாருங்க. அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஏதாவது ஒரு ஆடு காணாமல் போயிட்டுன்னா அதையும் கேட்டு என்ன செய்திருவாராம்? வாங்கிடுவார். ஆனால் வேற நபர் தான் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஆனால் கேட்டு என்ன செய்திருவாங்க? வாங்கிடுவாங்க. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, பகலில் வெயிலும் இரவில் குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். அடுத்த 44 வசனம். உம்முடைய வீட்டில் இருந்த முதல்ல அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு பிள்ளை பெற்று கல்யாணம் பண்ணணுன்னா எத்தனை வருஷம் உழைக்கணும்? 7 வருஷம் உழைக்கணும். இவர் யாருக்காக உழைச்சார்னா ராகேலுக்காக உழைச்சார். அவர் என்ன நினச்சிருப்பார்? எனக்கு சீக்கிரமாக யார் கிடைப்பா? ராகேல் கிடைப்பா. கல்யாண நேரம் வந்துச்சு. இந்த காலங்களில் முகமூடி வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்ததில் லாபான் ரொம்ப விசித்திரமானது. புருஷனார் பார்ப்பார், இது இந்த பொண்ணு தானா இல்லை வேற எதுவும் பொண்ணு தானா? பார்க்குற அளவுக்கு ஒரு முகமூடி அங்கே முகத்தில் இருக்கும். ஆமென். புரிஞ்சவங்க ஆமென் சொல்வீங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா
அந்த அந்த பிள்ளையோட முகம் என்னைக்கு இருந்த மாதிரி இருக்கும் தெரியுமா? அன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிற நேரத்தில் இருந்துச்சுல்ல, அப்படி தான் இருக்கும். ஆமேன். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்வீங்க. யாக்கோபு ஏமாந்துட்டார். ஆமேன். யாக்கோபு என்ன நினைச்சார் தெரியுமா? ராகேல் தான் நமக்கு பொண்ணா வந்திருக்குன்னு நினைச்சு சந்தோஷமா நல்லா கொட்டெல்லாம் அடிச்சு முகத்தெல்லாம் மூடி இருக்கும்போது அவர் என்ன நினைச்சார்? ராகேல் தான் பக்கத்தில் நிற்கான்னு நினைச்சார். ஆமேன். ஹல்லேலூயா. வீட்டுக்கு போனாதான் தெரிஞ்சிச்சு இது ராகேல் இல்லை, லேயா. அடுத்த நாள் காலையிலேயே போராட்டம் தொடங்கிடுச்சு. ஆமேன். என்ன செய்தீர் நீ? ஆமேன். அடுத்து அவர் சொல்ற பாருங்க, இனி நீ ராகேலை பெற்றெடுக்கணும்னா இன்னும் 7 வருஷம் என்ன செய்யணும்? ஆமேன். இருக்கீங்களா? முகமூடி கள்ளர்கள் ஆமேன் இருக்காங்க. கவனமாக இருக்கணும். அதுலேயும் ஜெயம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். 7 நாள் பொறுத்துரு, உன்னுடைய காரியத்தை நிறைவேற்று, நான் இந்த ராகேலையும் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். 2 மனைவியையும் 2 பிள்ளைகளையும் அவள் பெற்றெடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ என்ன பிரச்சனைன்னா, லாபானுக்குள்ள இருக்கிற அத்தனையும் யாருக்கு போயிட்டு இருக்கு? ஆமேன். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஒரு வீட்டுக்குள்ளால இருந்தா அவங்களுக்குள்ள இருக்க ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கு தான் போகும்? ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுக்கு தான் போகும். ஆமேன். ஹல்லேலூயா. யோசேப்பை பாருங்க. யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் அவனுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். யாக்கோபு அவன் வீட்டில் இருக்கிற லாபானுடைய வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் அவனுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். புரிஞ்சவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருந்தா கர்த்தருடைய ஆசீர்வாதம், பெற்றோருடைய ஆசீர்வாதம், எல்லாருடைய ஆசீர்வாதமும் பெற்றவங்களா ஒரு வீட்டில் நம்ம இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துலையும் கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் கொடுப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. 10 முறை சம்பளம் மாற்றும்போது எப்படி மாற்றினா தெரியுமா? இந்த லாபானுக்கு ரொம்ப பொறாம, எல்லாம் அவன் பக்கமாக போகுது, நமக்கு மெலிஞ்சு போயிட்டே இருக்குது. பலத்ததெல்லாம் யார் பக்கமாக போகுது? ஆமேன். ஒருக்கா சொல்லுவா, கருப்பு கருப்பு புள்ளி இருக்கிறதெல்லாம் யாருக்கு? உனக்கு அப்படின்பா. காலையில் பார்த்தா பறக்கிறதெல்லாம் கருப்பு புள்ளியாக பறக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் சொல்கிற மாற்றங்கள் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வந்த மாற்றங்கள். ஆமேன். இனி அடுத்து உடனே மாற்றங்கள் கொடுப்பார். என்னன்னா, வரியா இருக்கிறதெல்லாம் யாருக்கு? உனக்கு அப்படின்பா. பறக்கிறதெல்லாம் வரியா வரும். ஆமேன். கருப்பா பறக்கிறதெல்லாம் உனக்கு அப்படின்பா. கருப்பாக தான் பறக்கும். ஆமேன். இதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும் திட்டம் வச்சா. எத்தனை பேர் நமக்கு சம்பளம் மாற்றினாலும் சம்பளத்தை மாற்ற கிருபையின் காரன் நம்மோடு கூட இருக்குமானால், ஆசீர்வாதத்தின் தேவன் நம் கூட இருப்பார் என்றால் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த எந்த மனுஷனாலும் முடியாது. கைகளை தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இந்த இடத்துல உலாவிக் கொண்டு இருக்கிறதுக்காக கர்த்தரை துதிங்க. ஆமா, ஏசாவுடைய ஆமேன் அந்த கொலை வரியிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக வீட்டுக்கு லாபான் வீட்டுக்கு வந்தா, லாபான் வீட்டிலையும் பயங்கரமான எதிர்ப்புகள் மத்தியில தான் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. பயங்கரமான உழைச்சு ஆசீர்வாதங்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆமென். 20 வருஷம் முடிஞ்ச உடனே வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. யாருடைய முகநாடி வேறுபட்டதான்? லாபானுடைய முகநாடி. சிலருடைய முகநாடி ஏன் வேறுபடுது தெரியுமா? ஐயோ அவன் ஆஸ்வதிக்கப்பட்டுட்டான், ஐயோ அவன் மேன்மை அடைஞ்சிட்டான், கர்த்தரால் அவன் உயர்த்தப்பட்டுட்டான், என்னுடைய ஆசீர்வாதெல்லாம் அவனுக்கு போயிடுச்சு, இனி அவனை விட்டான், இன்னும் மேலே மேலே போயிட்டே இருப்பானே தவிர அவன் ஒரு காலம் அவன் கீழே வரமாட்டான் என்று ஒரு சொல்லுகிற ஒரு பார்வை லாபானுக்கு அவனுடைய சகோதரருக்கு இருந்ததுனால அவனுடைய முகநாடி என்ன செய்தது? வேறுபட்டது. காயினுடைய முகம் வேறுபடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆபேல் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால். ஆமென். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தா ஆமென் மற்றவங்களுடைய முகநாடி என்ன செய்யலாம்? வேறுபடலாம். ஆனா பயப்படாதீங்க, கர்த்தர் நம் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்னால் நிறுத்த விரும்புகிறேன். சில ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளால் இருக்கும்போது பகை நமக்கு எதிராக வரதான் செய்யும். சகோதரர்கள் நம்ம பகைப்பாங்க, நமக்கு எதிராக ஆமென் போராட்டங்கள் வரதான் செய்யும். அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் இந்த யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்தது போல நாம பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம்
அதோட 12வது வசனத்தை எடுத்தவங்க சில யோவான் சுவிசேஷத்தில் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு அடுத்த பகுதிக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். வாசிங்க பார்க்கலாம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருக்கிறவைகளின் நிமித்தம்தானே. ஒரு முறை கூட அதை வாசிங்க பார்க்கலாம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததுனாலே. ஆமென், ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய ஆசீர்வாதங்கள் நீதி உள்ளதாய் காணப்படும். நேர்மையாய் அதை வாங்கி கொண்டான். ஏசாவிட்ட பாருங்க, நேர்மை கேட்டு வாங்கி கொண்டான். தகப்பனிடத்தில் பாருங்க, கேட்டு வாங்கி கொண்டான். தேவனிடத்தில் பாருங்க, தேவனே அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். எதுவுமே தேவன் இறக்கப்பட்டதுனால யாக்கோபுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு நிலைத்திருக்க கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே போல பொல்லாத இருதயம் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை பகைப்பார்கள், கொலை செய்வார்கள். வேதம் தெளிவா சொல்லுகிறது, சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதி அப்படின்னு சொல்கிறார். ஆமென், ஆமென். நன்மை செய்யும்படியா, அவங்களுக்காக ஜெபிக்கும்படியா கர்த்தர் நமக்கு கிருபை தந்து பலப்படுத்துவாராக. புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நீங்கள் வரும்போது ஆமென், கொலை என்று சொல்லும்போது ஒரு சகோதரனை பகைக்கிறதே கொலைக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கு. 1-2 வசனத்தை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டி அடுத்த பகுதி போகலாம். வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை எடுத்தவங்க வாசிங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். பாத்தீங்களா, சகோதரத்துல ஒரு அன்பு செலுத்தாமல் இருந்தால் அவங்க இருள தான் இருக்காங்களே தவிர தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்துல, தேவனோடு உள்ள ஆசீர்வாதத்துல அவங்க நிலைத்திருக்கவில்லை. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்வீங்க. அவங்க இருள தான் இருக்காங்க. அவங்களுடைய இருதயம் கர்த்தரோடு கூட இல்லை, பரிசுத்தமா இல்லை. காயினை போல லாபானை போல பொல்லாங்கு நிறைந்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. பகை நிறைந்ததா இருக்கிறது. அவங்க இருளே நடக்கிறவர்களா இருக்கிறார்கள். அதான் வசனம் சொல்லுது. ஆமென். இருளுக்குள்ளால இருக்கணும் யாரும் விரும்பக்கூடாது என்பதற்காக சகோதர பகை நம்மை விட்டு மாறுவதற்கு கர்த்தர் இந்த நாளில் கிருபை தந்து நம்மை பலப்படுத்துவாராக. கையில தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதோடு யோவான் விட்டுடல, அவர் சொல்றார் பாருங்க. யோவான் எழுதின 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய ரொம்ப முக்கியமான வசனம் 14-15 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து. இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமா கவனிங்க. நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலேயே நிலை கொண்டிருக்கிறான். ஆமென். ஜெயிக்காதவங்க, மேற்கொள்ளாதவங்க, போராடி ஜெயிக்காதவங்க. ஆமென். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுவீங்க. ஏன்னா ஏசாவிடத்திலிருந்து பிரிஞ்சு ஏசாவுக்கும் யாக்கோபுக்கு இருக்கிற பகை இன்னைக்கு மரணத்தில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. மரணத்தில் தான் இருக்கு. ஆசீர்வாதம் இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு, ஆனா என்ன செய்ய முடியல, அவனால் ஜெயிக்க முடியல. மரணத்திலே நிலைத்திருக்கிறான். நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவனாக அவன் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். மறுபடியும் அவன் திரும்பி வரும்போது திரும்ப கானான் தேசத்தில் பிரவேசித்தால் மாத்திரம்தான் அவன் ஜீவனுக்குள்ளவன், நித்திய ஜீவனுக்குள்ளவன். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. சகோதர பகை எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இருளே தான் இருக்கிறான், மரணத்திலே தான் இருக்கிறான். அவன் பகைக்கிற பகை அவனுக்குள்ளால் இருந்துட்டே தான் இருக்குது. ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இடையில இருக்கிற ஐக்கியம் விட்டு போயிருக்கிறான். ஏசா தன்னுடைய வாழ்க்கையில அவன் காணாது இருந்தாலும் அந்த பகை நிலைத்திருக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா.
மரணத்தில் ஊற்றி போய் இருக்கிற இந்த யாக்கோபை விடுதலை ஆக்குவதற்கு கர்த்தர் நீதி உள்ள தேவனாய் இருந்தார். ஆமென். அதனால தான் லாபான் வீட்டிலிருந்து நீ திரும்பி போகிற நேரத்தில் லாபான் அவனுக்கு எதிராக வந்தபோது அவனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நன்மை இல்லாமல் தீமையான காரியம் ஒன்றும் என்ன செய்யாத, சொல்லாத. கர்த்தர் அவனிடத்திலிருந்து ஜெயம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளணும், ஒரு எல்லைக்கு மிஞ்சி யாக்கோபால ஏசாவிடத்தில் போக முடியலை. ஹல்லேலூயா. ஒரு எல்லை தான், எல்லைக்கு மிஞ்சி வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவன் இப்படி சொல்லுவாங்கள்ல, வேவு பார்க்குற சில நாட்கள் ஒரு சிலரை அனுப்பி பார்த்தான். அனுப்புனா யாக்கோபு திரும்பி வர்றார், விருப்பருவாரிங்களோடு வர்றார், அவன் மந்தைகளோடு வர்றார் அப்படின்னு போய் சொல்லிட்டு வர்றதுக்கு ஆட்களை அனுப்புனா ஆட்கள் வந்து திரும்ப வந்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஏசா உன்னை சந்திக்கும்படி 400 பேரோடு கூட திரும்பி வர்றார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும்போது தான் ஆமென் யாக்கோபுக்கு இருந்த வியாகுலம் இந்த இடத்துல வெளிப்படுத்தப்படுகிறது. வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் அதோடைய 6-7 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து லாபானிடத்துல வெற்றி பெற்று வந்த இந்த யாக்கோபு இப்ப ஏசாவை பார்க்கும்போது மிகவும் பயப்படுகிறான். ஆமென். ஏன் பயப்படுறான்னா, 20 வருஷ காலமும் சமதரித்த சம்பாதித்த அவன் ஏமாற்றங்கள் எல்லாம் சந்தித்த அவன் இரவும் பகலும் என்று பார்க்க முடியாம தான் சம்பாதித்த அத்தனையும் ஒரே நிமிஷத்தில் இழந்து போகுமே என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்னா, வியாகுலப்பட்டு பயந்து ஏசாவுக்கு முன்னால போகிறதுக்கு அவன் பயந்திருந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பந்தான் ஒரு சின்ன ஜபம் வருது. ஆமென். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே, திரும்பி வர வைப்பேன்னு சொன்னீரே, யாக்கோபின் தெய்வமே, ஆபிரகாமின் தேவனுமே, ஈசாக்கின் தெய்வமே, நீர் என்னை நோக்கி பாருமே என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். பாருங்க, அடியேனை இந்த தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நாம் எவ்வளவு வேணும் பாத்திரம் அல்ல, நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஹல்லேலூயா. சகோதரனுக்குள்ளால் இருந்த அந்த பகை அவனை அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நேராக போக விடாமல் தடுத்து நிறுத்தினது. ஹல்லேலூயா. அந்த 1 யோவான் 5வது அதிகாரம் நினைக்கிற 4வது அதிகாரம் 20வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற சகோதரனை பார்த்தா நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற சகோதரனை பார்த்தா எரிச்சல் வருதுன்னா, காணாத தேவனை பார்த்தா எப்படி நம்ம அவரை தரிசிக்க முடியும்? ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆசீர்வாதத்தை எடுத்து போட்டவன் தான், ஆசீர்வாதத்தை இழக்க வைத்தவன் தான். ஆனால் அதே பட்சத்தில் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இடையில ஆமென் அந்த உறவை மேன்மைப்படுத்துவதற்கு அவன் போராட வேண்டியது வந்தது. ஆமென். தேவனோடு போராட வேண்டியது வந்தது, அந்த ஏசாவோடு போராட வேண்டியது வந்தது. அதனால தான் வேதம் தெளிவாக சொல்லுது, யாப்போக்கு ஆற்றங்கரையில் அவன் தனித்து நின்று இரவு முழுவதும் அவன் போராடி அதை ஜெயம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தார். கையில் தட்டி ஆமென் சொல்லுங்க. சிலரை கர்த்தர் தனித்து விடுவதற்கு காரணம் என்ன? சிலரை தனித்து விடுவதற்கான நேரத்தை கர்த்தர் கொடுப்பதற்கான காரணம் என்ன? அந்த சுதந்திரங்களை, அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்காக. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமென் சொல்வீங்க. சில ஆசீர்வாதங்கள் உங்க கையில இருக்கு, அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவனோடு போராட கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஹல்லேலூயா. அந்த இரவு நேர ஜெபம், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், போக விட போராடினா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த போது ஏசாவுக்கு எதிர்கொண்டு போக கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஏசாவை தைரியமாய் கடந்து செல்வதற்கான கிருபை கர்த்தர் என்ன செய்தார், கொடுத்தார். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமென் சொல்வீங்க. வருஷம் பாடுபட்டேனே,
இப்படி சொல்லுவோம் நம்ம, 20 வருஷம் பாடுபட்டேன்னு, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் எனக்கு பாடுதான் அப்படின்னு சொல்கிறீங்களா? சொன்னவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, பட்ட பாடெல்லாம் இத்தனை வருஷம், ஒரு நாள் நிம்மதியே இல்லை அப்படி சொல்கிறீங்களா? எண்ணி பார்க்குற அளவுக்கு தான் நான் சந்தோஷமாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா. நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை தேவன் வச்சிருக்கிறார். ஆமென். அதுக்கு என்ன செய்தான் தெரியுமா யாக்கோபு? தேவ சமாதானம் போராடி தேவன் தர்ற ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக்கொள்ள யாக்கோபு செய்தது தேவ சமூகத்தில் போராடினான். தேவனோடு போராடின, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். தொடச்சங்கு சுழுக்குனாலும் பரவாயில்ல, நாம் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். போராடினான். போராடி ஜெயம் பெற்ற பிறகு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வேடிக்கையாக தெரிஞ்சிச்சு. யாக்கோபு என்ன செய்தான் தெரியுமா? வேலைக்காரங்களை முதல்ல போய் வணங்க வச்சான். ஏன்னா ஏசா முதல்ல வந்தா, ஆமாம், வேலைக்காரிகள் எல்லாம் முதல்ல போட்டோம். அதுக்குள்ளேயே நம்ம நிதானிச்சு கொள்ளலாம், அவர் நல்லவனா வாரானா கெட்டவனா வாரானா. ஆமென். அல்லேலூயா. முதல்ல வேலைக்காரங்களெல்லாம் முன்னால் விட்டுட்டான், அவங்களுடைய மந்தைகள் எல்லாம் முன்னால் விட்டான். வசனம் சொல்லுது, வெகுமதிகளெல்லாம் முன்னால் விட்டாலும் அவனுக்கு இன்னும் தைரியம் வரல. அடுத்து என்ன செய்தான் தெரியுமா? லேயா சந்ததியெல்லாம் ரெண்டாவது விட்டுட்டான். ரொம்ப நேசிக்கிற ராகேல பின்னால் விட்டான், இவர் பிந்தி நிற்கிறார். ஆமென். அல்லேலூயா. இருக்கீங்களா? முதல்ல வேலைக்காரங்களுக்கு ஒன்றும் செய்யலைன்னு ஆன பிறகு இவர் இப்போ எதிர்கொண்டு யாரை தேடி போறாரு? ஏசாவை தேடி போனார். ஏசா இவரை தேடி வர்றார். ஆமென். இப்போ தான் கடைசியில் ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஹைலைட் அதில் இருக்குது. என்ன தெரியுமா? 2 பேரும் கெட்டி பிடிச்சு முத்தம் செய்து மிகவும் அழுதார்கள். அதோடு அவன் மேலே இருந்த நுகம் முறிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கையில் தட்டி ஆமென் சொல்லுங்க. அவங்க மேல் இருந்த நுகம், ஏசாவினுடைய நுகம், யாக்கோபு மேல் இருந்த நுகம் அவன் மேல் முறிக்கப்பட்டது. அதோட வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடி வந்த அவனுக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு வந்த அவனுக்கு தாயின் தகப்பனோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு யாக்கோபுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் போராடி ஜெயம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. நம்முடைய போராயுதங்கள் தேவனுடைய ஆமென் போராயுதமாக இருக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. கையில் தட்டி ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு முன்னிறுத்த விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3-4 வசனங்களில் வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் ஆமென் இரத்தத்தோடும் அல்ல, அநேக போராட்டங்கள் நமக்கு உண்டு, அதை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஆனால் அதே பட்சத்தில் இந்த 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3-4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, எங்களுடைய போர் ஆயுதங்கள் எல்லாம் சேர்ந்து மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கும் தேவனுடைய தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் ஒரு தெய்வீக அன்புக்குள்ள அடையாளம். ஆமென். மாம்சத்துக்குரியதாக இராமல் தெய்வீகத்துக்குரியதாக இருக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த வசனத்தை ஒரு முறை கூட எல்லாரும் வாசித்து நம்ம மனிதனோடு கூட அல்ல, தேவனோடு போராடி ஜெயம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அபிஷேகிப்பாராக.